சுவையான ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம். நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வாவல் மீன், ஏரி வாவல் மீன் எடுத்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலா போட்டு கலந்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை கலந்து வைக்கிறதுக்கு நம்ம முதல்ல மசாலாவை ரெடி பண்ணிப்போம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், வீட்டில் அரைச்சி ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, ரெண்டு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி 2 எலுமிச்சம்பழம் சாறையும் எடுத்துக்கணும். எலுமிச்சம்பழம் சாறு, ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு தக்காளி சாறு கட் பண்ணி வச்சதை பிழிஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். எலுமிச்சம்பழம் சாறுலேயே மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி பத்தலைன்னா ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வேண்டாம், நல்லா ஆயில் மிக்ஸ் பண்ணி தேவையான பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட லைட்டாக தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்லா இந்த பதத்துக்கு எடுத்துக்கணும் மசாலாவை. இப்போ மீனை வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். மசாலாவை நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா ஊறும். எடுத்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எல்லா மீனும் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வச்சிருக்க மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி மசாலா பரட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த மீனை ஃப்ரிட்ஜில் ஒரு 30லேருந்து 45 நிமிஷத்துக்கு வைங்க. நல்லா ஊறி இருக்கும். அப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணும். ஃபிஷ்ஷு 1/2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதை வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல்லை நல்லா காய வச்சுக்கணும். காஞ்ச பிறகு எண்ணெய் காஞ்சிருச்சு, மீன் போட்டுக்கலாம்.
திருப்பி போடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையாகவும் வேண்டாம், ஸ்லோவாகவும் வேண்டாம். நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மசாலா உதிராமல் எந்த அளவுக்கு ஊற்றி நல்லா செஞ்சு வந்துருக்கு பாருங்கள். சூப்பரான விரால் மீன் வறுவல் ரெடி.